அத்தியாயம் 22. பாரியிடம் தன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்லி அவனிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அருகே வந்தார் ஜானகி. ஆனால் பாரி விலகி போனதைக் கண்டு மனம் உடைந்து போனார். தன் மகன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பிடியை விட்டு நழுவி செல்கிறான் என்பதை உணர்ந்ததும் பாரியின் அருகில் நின்று கொண்டிருந்த மலரை பார்த்து அப்படி ஒரு முறை முறைத்தார் ஜானகி. மலரும் இம்முறை சளைக்காமல் அவரது பார்வையை எதிர்கொண்டாள். தனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது பயந்து போய் அமைதி காத்த பெண்ணவளோ தன் கணவனுக்கு என்று வரும்போது சீரும் வேங்கையாக மாறி அனைவரையும் எதிர்க்க தயாரானாள் கவிமலர். எத்துணை பெரிய துரோகம் இது! செய்வதையும் செய்துவிட்டு இப்போது வந்து நல்லவர் போல் பேசினால் எல்லாம் சரி என்று ஆகிவிடுமா என்று ஏற்கனவே உள்ளுக்குள் பொங்கிக் கொண்டு இருப்பவளை பார்த்து ஜானகி வேறு முறைத்து பார்த்து வைத்ததும் பொறுக்க முடியாது கேள்வி கேட்டாள் கவிமலர். அத்தை, எதுக்கு என்ன முறைக்கிறீங்க? நான் என்ன செஞ்சேன்? பணத்தை எடுத்து கொடுத்தது நீங்க. இப்ப என்ன முறைச்ச? என்ன பிரயோஜனம் என்று திருப்பி கேட்டாள் கவிமலர். எல்லா பிரச்சனையும் ஒன்னாலையும் உன் குடும்பத்தினாலையும் தாண்டி வந்துச்சு. எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ அப்போல இருந்து எதுவுமே சரியில்லை. ஒன்னா இருந்த அண்ணன் தம்பிகளை பிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடி பாவி என்று பொறுக்க முடியாது சண்டையிட்டார் ஜானகி. ஆமாத்த, இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. அதான் நான் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஒவ்வொன்னா வெளியே தெரிய வந்து இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் கிழிஞ்சிட்டு இருக்கு என்று மலர் நிமிர்வாய் பதிலடி கொடுத்தாள். உன்னை பேசாம இருக்க சொன்னேன்டி என்று பாரி அவளை தடுக்க பார்த்தான். என்னால இனியும் பேசாம இருக்க முடியாதுங்க. என் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா நிக்கணுமா? நீங்க இத்தனை நாள் எதுவும் கண்டுக்காம பேசாம இருந்தனாலதான் இன்னைக்கு இந்த கதியில வந்து நிக்கிறீங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கும் சேர்த்து முகத்தை தூக்கி வச்சுக்கோங்க. நான் உங்களை அப்புறம் வந்து சரி கட்டிக்கிறேன். அதில் கட்டிக்கிறேன் என்ற வார்த்தையை மட்டும் அத்தனை அழுத்தம் கொடுத்து சொல்லி இருந்தாள் கவிமலர். இத்தனை கலைபரத்திலும் தன் கணவனுக்கு தன்மேல் இருக்கும் பிணக்கை சரி கட்ட ரகசிய தூது விட்டாள் கள்ளி. ஆனால் அந்த மடையனுக்கு அது புரியவில்லை என்பதுதான் இங்கே கடினமான விஷயம். அவன் இருக்கும் மனநிலையில் தன் பேச்சை இவள் மதிக்கவில்லையே என்று மேலும் வருத்தம் கொண்டான். என்னடி துரோகம் பண்ணிட்டாங்க இப்போ? ஏன் தம்பியோட பணத்தை அண்ணன் எடுத்து செலவு பண்ணக்கூடாதா? இல்ல உன் வீட்டுக்கு பணம் கொடுக்க முடியலேன்னு இப்படியெல்லாம் பேசி உன் புருஷனை ஏத்து விட்டு குடும்பத்தை பிரிக்க பாக்குறியா என்று அவள் மேலே தவறு என்பதை போல திசை திருப்பினார் ஜானகி. ஏண்டி கூறி கிட்டவளே, பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு மருமகளை எதுக்கடி திட்டற என்று மலருக்காக பேசினார் ராஜமாணிக்கம். மாமா நீங்க இருங்க, அத்தைக்கு நானே பதில் சொல்லிக்கிறேன் என்ற மலர் ஜானகி பக்கம் வந்து நின்று, என்ன பண்றது அத்தை, நான் ஏத்தி விட்டாலும் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் என் புருஷனுக்கு இல்லை. குடும்பம்தான் எல்லாம்னு இருந்தவரைத்தான் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஈஸியா ஏமாத்திருக்கீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? நல்லா இருந்த அண்ணன் தம்பிய நான் பிரிச்சுட்டேனா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க பெரிய பையனுக்கு இவர் மேல உண்மையான அக்கறை சக்கரையெல்லாம் இருக்குன்னு. எப்படா இவன் கீழே விழுவான், நாம அவனை ஏறி மிதிச்சுட்டு மேல வரலாம்னு பாக்குற ஆளுதானே அவரு என்று ரகுநாதனை முறைத்தவாறு கூறினாள் கவிமலர். மலர் பேச பேச அவள் வார்த்தையில் இருந்த உண்மையை எண்ணி பாரிக்கு நெஞ்சம் வேதனையில் வெந்து போனது. இதுவரை அவனுக்காக என்று அவன் மட்டுமேதான் நின்றிருந்தான். ஆனால் இன்று அவனுக்காகவும் உரிமையாக கேள்வி கேட்க ஒருத்தி வந்ததும் கோடையில் பெய்த குளிர் மழையைப் போல அவனுக்கு இதமாக இருந்தது. இத்தனை நாள் ஒன்றும் தெரியாத பிள்ளை போல் இருந்தவள் இன்று தனக்கு எதிராக பேசி தங்களை கேள்வி கேட்பதை ரேகா மற்றும் ஜானகியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ரகுநாதனுக்கு கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருந்தது போலும். அதனால்தான் அடக்கி வாசிக்கிறான்.
ஆனால் ரேகாவுக்கு எந்த பயமும் இல்லாது மலரை எதிர்த்து கேள்வி கேட்டாள். என்னடி விட்டா ரொம்பத்தான் பேசுற? நேத்து வர வேலைக்காரியா இருந்தவ இன்னைக்கு என் புருஷனே குறை சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இந்த ஒண்ணுமில்லாதவ பேசுறத நீங்க எல்லாரும் கேட்டுட்டு நிக்கிறீங்க. என்ன இதெல்லாம் என்று பதிலுக்கு பேசினாள் ரேகா. ஆமா அக்கா, நான் ஒண்ணுமில்லாதவதான். அப்படி இருந்தும் கூட நான் அடுத்தவங்க பணத்தை உங்களை மாதிரி திருடுனதில்லை. வார்த்தைகளால் விளாசினாள் நம் நாயகி. என்னடி சொன்ன என்று அடிக்க பாய்ந்தாள் ரேகா. ரேகாவின் கரம் மலரின் கன்னத்தை தீண்டுவதற்குள் புயலென இடையில் நுழைந்து ரேகாவின் கையை பிடித்து தடுத்து விட்டான் பாரிவேந்தன். பாரியின் கண்களோ செவ்வரியோடி சிவந்து ரௌத்திரமாக காட்சி அளித்ததைக் கண்டு ஆடி போனாள் ரேகா. அவன் பிடித்த கையோ வலி கொடுக்க அதை தாங்க இயலாது தன் கையை அவனிடம் இருந்து காப்பாற்ற எண்ணி முயற்சித்தாள் ரேகா. ஆனால் அவனின் உறுதியான பிடியில் இருந்து அவளால் அவள் கரத்தை ஒரு துளி கூட நகர்த்த இயலவில்லை. டே பாரி, என்னடா பண்ற? அவளை விடுடா என்று ஜானகியும், பாரி கையை எடு என்று ரகுநாதனும், பாரி என்ன இருந்தாலும் அவன் அன்னிப்பா, இதெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் பேசுறேன் என்று மாணிக்கமும் என அனைவரும் பாரியை மலை இறக்க முயற்சி செய்தனர். ஆனால் ஒருவர் குரலும் அவன் செவியில் விழவில்லை. தன் உயிரினும் மேலான மனைவியை நோக்கி ரேகா கரம் உயர்த்தியதை அவனால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. தவறையும் செய்துவிட்டு அதை தட்டி கேட்க வந்தவளையும் அவமானப்படுத்தி அடிக்க வேறு வருவாளா என்ற ஆத்திரத்தோடே தன் அனல் விழிகளால் அவளை பஸ்பமாக்கி கொண்டிருந்தான் கவியின் ராவணன். அவள் கை உடம்பை விட்டு தனியே வந்துவிடுமோ என்று பயந்தாள் ரேகா. மாமா போதும், விடுங்க அவங்கள என்று ராவணனை இசைக்கும் குரல் ஒன்று அவன் காதில் கேட்ட அடுத்த நொடி பட்டென்று ரேகாவின் கரத்தை விடுவித்தான் பாரிவேந்தன். யார் குரலுக்கும் அடிபணியாத அவனோ மலரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டான். இதுதான் கடைசி முறை. இன்னொரு தடவை அவளை பத்தி தரக்குறைவா பேசியோ இல்ல என் பொண்டாட்டிய பார்த்து கை ஓங்கவோ செஞ்ச, அதுக்கு பிறகு நீ உசுரோடவே இருக்க மாட்ட, ஜாக்கிரதை என்று கடுமையாக எச்சரித்தான் பாரிவேந்தன். ரேகாவிற்கு நடுங்கிவிட்டது. இந்த அளவிற்கு அவன் தன்னை எதிர்ப்பான் என்று அவள் எதிரே பார்க்கவில்லை. எப்போதும் போல சாதுவாக நடந்து பண விஷயத்தை கடந்து செல்வான் என்று லேசாக எண்ணிவிட்டாள். அதுவும் பிடிக்காது திருமணம் செய்த மலருக்காகவா இவன் இப்போது தன்னிடமே இப்படி நடந்து கொண்டான்? இதை ரேகாவால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. இதற்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் திருப்பி தருவேன் என்று சூளுரைத்து கொண்டாள் ரேகா. ரகுநாதன் மனைவியை தாங்கி பிடித்தவாறு நின்றிருந்தான். அவன் முன் சொடக்கிட்டான் பாரிவேந்தன். நானும் இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்ட பிறகும் எனக்குள்ள 1000 வருத்தம் ஏமாற்றம் எல்லாம் இருந்தும் கூட, போனா போகுது, நம்ம அண்ணன் தானே, பணம் போனா போயிட்டு போகுதுன்னு நினைச்சேன். ஆனா எப்போ உன் பொண்டாட்டி என் மனைவி அடிக்க கை ஓங்குனாலோ அப்பவே என் நினைப்ப குழி தோண்டி புதைச்சிட்டேன். நீ என்ன பண்ற? எண்ணி 3 மாசத்துல என்கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட பணம் மொத்தத்தையும் எடுத்து வைக்கிற. இல்ல நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவேன், ஜாக்கிரதை என்று மீசையை முறுக்கி எச்சரிக்கை செய்தான் பாரிவேந்தன். பாரியின் இந்த அவதாரத்தை கண்டு பதறி போனான் ரகுநாதன். ஏற்கனவே தொழிலோ நஷ்டத்தில்தான் போய்கொண்டிருக்கிறது. இதில் 3 மாதத்தில் மொத்த பணத்தையும் எடுத்து வைக்க வேண்டும் என்றால் அது அவனால் எங்கன முடியும்? நினைத்தாலே சுமையாக இருந்தது ரகுநாதனுக்கு. இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா அவனே பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டு இருப்பான். இப்ப அதையும் சேர்த்து கெடுத்து விட்டுட்டா பாவி, எல்லாம் இவளால வந்தது என்று ரேகா மேல் கோபத்தை வளர்த்து கொண்டான் ரகுநாதன். 3 மாசத்துல எப்படி தரது? முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் பாரி என்று
பணிந்து போய் கேட்டான் ரகு. இவனிடம் எல்லாம் பணிந்து போகும் நிலைக்கு தன்னை ஆளாக்கியதே ரேகாதானே என்று நினைக்க நினைக்க அவள் மேல் ஆத்திரம் பெருகிக்கொண்டே போனது ரகுவிற்கு. முடிஞ்சாங்கிற வார்த்தைக்கே இடமில்ல, முடியணும், இல்ல ஒன்ன முடிச்சு விட்டுருவேன் பார்த்துக்க என்று அதிரடி காட்டினான் பாரிவேந்தன். இவ்வளவு நேரம் வலியை பொறுத்து அமைதியாயிருந்த ரேகாவோ இந்த மலருக்காக தன் கணவனை எதிர்த்து பேசும் பாரியின் செயலை ஏற்க முடியாது வெகுண்டு எழுந்தாள் ரேகா. பாவம், அவளின் கோவத்தின் எழுச்சி எல்லாம் ரகுவிற்குத்தான் வீழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. என்னத்த, உங்க சின்ன மகனை பேச விட்டுட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா என்று ஜானகியை பார்த்து ஆங்காரமாய் கேள்வி கேட்டாள் ரேகா. ஏன், நீங்க என் பணத்தை எடுத்து செலவு பண்ணும் போதும் எங்க அம்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள வச்சு மறுபடியும் தப்பிக்க பார்க்கலாம்னு முயற்சி கூட பண்ணாதீங்க என்று சொல்லில் குறிபார்த்து அடித்தான் வேந்தன். பாரியின் பேச்சை கேட்டு தன் மனதிற்குள்ளே அவனுக்கு சபாஸ் போட்டு விசில் அடித்தாள் கவிமலர். வெளியே கைத்தட்டி பாராட்ட ஆசைதான், ஆனால் அதை அடக்கி கொண்டு நின்றாள். இல்லையென்றால் மீண்டும் வேற ஒரு பஞ்சாயத்து வந்து விடுமே. பாரி, நான் ஒன்றும் சும்மா நின்று வேடிக்கை பார்க்கலப்பா, இது தப்புன்னு சொன்னேன். ஆனா என்னென்னமோ பேசி என்னை பணிய வச்சிட்டாங்க என்று பாரியின் பக்கம் சாய்ந்தார் கில்லாடி ஜானகி. இந்த விஷயத்துல உங்க மேலேயும் பெருசா தப்பு இல்லம்மா, எல்லாம் பிளான் பண்ணிட்டு உங்களை வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அது தெரியாம நீங்க உடந்தையா போனதுதான் ஏமாற்றமா இருக்கு என்று விஷயத்தை கணித்தவன் தாயின் மேல் முழு தவறு இல்லை என்பதை புரிந்து கொண்டான். பாரி இந்த அளவிற்கு இறங்கி வந்ததை ஏழுமலையான் புண்ணியம் என்று நினைத்த ஜானகியோ, இனி இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன்ப்பா என்று கூறி பாரியின் எதிர்கால வருமானமும் தன்னிடமே வரவேண்டும் என்று மறைமுகமாய் சொல்லி வைத்தார். ஆனால் அதை பற்றி பாரி இப்போது பெரிதாக எண்ணவில்லை. ஆனால் மலர் அவரின் மறைப்பொருளை உணர்ந்து வெறுப்பாய் இதழை வளைத்தாள். மாமியார் இப்படி படக்கென்று எதிர்கட்சிக்கு மாறுவார் என்று அறியாத ரேகாவோ இப்போது ஜானகி அடித்த அந்தர் பல்ட்டியை கண்டு அதிர்ந்து போய்விட்டாள். பின்னே ஜானகிக்கு மருமகள்களை விட மகன்தானே முக்கியம். அதனால் அதற்கு ஏற்ப மாறிக்கொண்டார். இனியும் மாமியாரை நம்பினால் சரிவராது என்று புரிந்து கொண்ட ரேகா ஆவேசமாய் மாமனாரை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டாள். என்னமாமா இது, 3 மாசத்துல பணத்தை எடுத்து வைன்னு சொன்னா காசுக்கு நாங்க எங்க போறது? நீங்க மாசம் மாசம் கொடுக்கிற வருமானம் பாப்பாவுக்கே சரியா போயிடுது. இதுல எங்கிருந்து நஷ்டத்தையும் சரி பண்ணி பணத்தை தரது? அதெல்லாம் எங்கனால முடியாது. எங்க கிட்ட என்ன சொத்தா இருக்கு அதை வித்து பணத்தை தரதுக்கு? மகன்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் நீங்க சொத்தை உங்க பேர்லயே தானே வச்சிருக்கீங்க. அப்போ அது இன்னும் உங்க தொழில் தானே. அப்போ நீங்களே அதை சரி பண்ண பணத்தை எங்களுக்கு கொடுங்க, இல்ல சொத்தை பிரிச்சு கொடுங்க, நாங்களே எங்க பொழப்ப பார்த்துக்கிறோம் என்று ஒரே போடாக போட்டாள் ரேகா. ரேகா, என்ன பேசுற நீ? கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா நில்லு என்று அவளை அடக்க பார்த்தார் ஜானகி. என்னால முடியாத அத்தை, எங்க பங்க எங்களுக்கு கொடுத்துருங்க, அதை வச்சு நாங்க வாழ்ந்துக்கிறோம். இல்லையா எங்கனால இப்போ பணத்தை தர முடியாது, முடியும் போதுதான் தருவோம். ஆனா இத உங்க சின்ன மகன் ஏத்துக்கணுமே என்று பொடி வைத்து பேசினாள் ரேகா. ரேகா, நீ பேசின வர போதும், கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என்று அவளை தடுக்க பார்த்தான் ரகு. மாணிக்கமோ மருமகளின் இந்த குணத்தை கண்டு அதிருப்தி அடைந்தார். 1 ரூபா கொடுத்தா அதை 10 ரூபாயா மாத்த துப்பில்ல உனக்கு? இதுல உனக்கு சொத்தை வேற எழுதி தரணுமா? அதையும் அளிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்று ரகுவை பார்த்து கர்ஜித்தார் மாணிக்கம். இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இவ ஏதோ கிறுக்கு பிடிச்சு போய் இப்படி பேசுறா. இப்ப தொழில் கொஞ்சம் பரவாயில்லதான்ப்பா, நான் தம்பிக்கு எப்படியாவது காசு கொடுத்துட்றேன் என்று பம்மிய குரலில் கூறினான் ரகுநாதன். அப்பாவை பகைத்து கொண்டால்
முதலுக்கே மோசமாகிவிடும் என்பதை அவன் அறிவானே. ஏங்க, நான் இங்க உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். ஒன்னா சொத்தை பங்கு போடட்டும், இல்லையா வாங்க நாம எங்க வீட்டுக்கு போயிடலாம். மகனுக்கு சொத்து கொடுக்காம இவரே ஆண்டு அனுபவிச்சாருன்னு ஊரே இவரை பத்தி தப்பா பேசட்டும் என்று நேரம் பார்த்து தூண்டிலை போட்டாள் ரேகா. யார பார்த்து என்ன பேசுறீங்க? உன் புருஷனுக்கு ஒழுங்கா கொடுத்ததை வச்சு வாழ துப்பு இல்ல, அதுக்கு அவனை கேள்வி கேட்காம எங்க அப்பாவை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை என்று ரேகாவிடம் எகிரினான் பாரிவேந்தன். மலர் அவனை பிடித்து தன் பக்கமாக இழுக்க ஜானகியோ ரேகாவை அமைதியாக்க பரபரத்தார். எங்கே ரேகா மீண்டும் பதிலுக்கு பேசி வாங்கி கட்டிக்கொள்வாளோ என்று. எல்லாரும் அமைதியாருங்க, இதுக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. நாளை காலையில வக்கீல வர சொல்றேன். என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நானே பண்றேன். தயவு செய்து இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா நிக்காதீங்க என்று சத்தமாய் மனம் உடைந்து கூறியவர் தொய்ந்து போன நடையில் தன் அறைக்கு சென்றார் ராஜமாணிக்கம்.